வெயிட்டிங் டு ரிசீவ்ல இருக்கும். கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு அக்செப்ட். ஓகேவா? ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிடுங்க. பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்க, இப்போ நீங்க பண்ண வேண்டிய டாஸ்க் வந்து அஜய் தமிழ் ஃபார்மல் ஃப்ளோ. ஓகேவா? இதில் QAன்னு போட்டிருக்கோம். இது ரெண்டு ஜாப் டைப்லேயும் QAன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லான்ச் டாஸ்க். ஓகே, ஸோ லான்ச் டாஸ்க் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இது ஏமா ஓகே. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? இதில் கண்டென்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. எல்லா இடத்துலையும் ஜூம் பண்ணி பாருங்க, எதுவும் வந்து கரெக்டாக வரையலையா, எதுவும் தப்பு இருக்கா, அது வந்து செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. ஓகே, ஓகே ஃபர்ஸ்ட் செக் பண்ண வேண்டியது இந்த பாக்ஸ் தான். ஓகே, ஒன்ஸ் பாக்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு பாக்ஸாக வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த சைடில் வந்து காட்டும். சரியா? இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா வரிசை எல்லாமே வந்து இங்கே காட்டிடும். இந்த இமேஜ்க்கு கீழே இது. ஓகேவா? இந்த இமேஜ்க்கு கீழே உள்ளது இது. இதெல்லாம் வரிசையாக நீங்கள் இங்கேயே சைடில் பார்த்துக்கலாம். ஸோ இது அட்டவணை 19 இருக்கு. கால முடிவில் உள்ள வீதங்கள். ஓகே, அது இது அப்படி இருக்கு. ஆண்டுக்கு சதவீதம் ஓகே இருக்கு. நம்பர் 1 போட்டிருக்கு, துணை நெல் வைப்பு வசதி வீதம். ஓகே, இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாம் செக் பண்ணணும். ஓகேவா? ஓகே சராசரி இது ஒருவேளை சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ரெக்டாங்கிள் 8. ஓகேவா? நம்பர் 8 வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா அதில் உள்ளது தெரிஞ்சிடும். ஒரே ஒரு நிமிஷம். இப்போ ஒரு வேளை வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னா, இதில் பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மேலே வந்து அதோட நேம் இருக்கும், ரெக்டாங்கிள் 8. அந்த ரெக்டாங்கிள் 8 வந்து நீங்கள் இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பாக்ஸ் வந்து காட்டிடும். ஓகேவா? இதுதான் அந்த பாக்ஸ். ஓகேவா? ஓகே ஸோ அதில் உள்ள கண்டென்ட்டு செக் பண்ணிக்கணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்கு. அடுத்தது ரெக்டாங்கிள் 9, சராசரி நிறைவேற்றப்பட்ட வைப்பு வீதம். ஓகே, கரெக்டு. 2015, 2016, 17, 18, 19. ஓகே, செப்டம்பர் நம்பர் 6.00, 7.50, 15, 7.53, 6.20, 7.00, 8.50, 15.00, 11.5, 18.17, சாரி 8.17, 7.25 எல்லாம் வந்து இப்படி செக் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே, தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டி வீதங்கள். ஓகே, எல்லாம் ஓகே. சார், ஓகே, ஹலோ. ஜூம் அவுட் பண்ணாலே இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்துருமா சார்? எல்லா இன்ஸ்டன்ஸும் ஒரேடியா செக் பண்ற மாதிரி. இல்லை நீங்கள் இந்த இது இருக்கு தெரியுமா, லெஃப்ட் சைடில் வந்து ரெக்டாங்கிள் 1 2 இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணீங்கன்னா ஒவ்வொன்றா தான் காட்டும். ஆனால் அதுக்கு மேலே வந்து இந்த OCR 1 இருக்கா, இந்த OCR இல்லை, இது இந்த ஒயிட் கலரில் ரவுண்ட் போட்டுக்கிறத கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே வந்து OCR 1 இருக்கும் இந்த மாதிரி. ஓகே சார். ஓகேவா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் வந்து எல்லாமே காட்டிடும். புரிஞ்சதுல? இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு எதுவும் தப்பு இல்லை அப்படின்னா பாஸ். ஓகே ஓகேவா? நீங்கள் ஒன்ஸ் பாஸ் கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஃபைல் வந்து வந்துடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பாருங்க, இது தப்பு. ஒரு பாக்ஸ் இன்னொரு பாக்ஸு டச் ஆகுது. கரெக்டா? ஓகே நெக்ஸ்ட் ஹியர் இங்கேயும் வந்து பாருங்க, இது வந்து 2 பாக்ஸ் டச் ஆகுது. அதே மாதிரி கரெக்டாக வந்து கவர் பண்ணல, கீழே தெரியுது. இங்கே பாருங்க, இது டச் ஆகுது, இங்கே டச்.
சரி, ஓகே. இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இடத்துல தான் வந்து மிஸ்டேக் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு. இதுல ஒண்ணு இருக்கு. சரியா? இந்த மாரி சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்களே வந்து சரி பண்ணிடலாம். ஓகேவா? இதுக்காக வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டாம். ஏன்னா ரிட்டர்ன் பண்ணா திரும்ப வந்து அவங்க கிட்ட போய் திரும்ப வந்து கரெக்ஷன் ஆகி வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ நீங்க இதுல வந்து மேல ரிவ்யூன்னு இருக்கும். அது வந்து லேபிளிங்ல வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? லேபிளிங்ல கிளிக் பண்ணிட்டு லைட்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அதை கவர் பண்ற மாதிரி. ஓகேவா? இதே மாதிரி சைட்ல அது மாதிரி இங்க பாக்ஸ் வந்து டச் ஆனது. இதுல இவ்வளோ கேப் வந்து இருக்கு ஆல்ரெடி. ஸோ நம்ம கிளியரா பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பாருங்க. கொஞ்சம் ஜூம் வேணா பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் டச் பண்ணாத மாதிரி, அந்த பாக்ஸ் வந்து டச் பண்ணாத மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இது adjust பண்ணுங்க. இதுலயே கொஞ்சம் கவர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஓரளவுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. அதனால ஒரு நேரம் திரும்ப செக் பண்ணிக்கங்க. இதில் லைட்டாக கொஞ்சம் டச் பண்ணாத மாதிரி வைக்கணும். ஓகே. ஒரு கொஞ்சம் கேப் வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கணும். ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ உள்ள கண்டென்ட்டு செக் பண்ணணும். ஓகேவா? செக் பண்ணுறதுக்கு இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்க, பகுப்பாய்வுன்னு இருக்கு, இங்கே பகுப்பாய்வுன்னு இருக்கு. புரியுதா? எல்லாருக்கும் தெரியுதா? Okay. Yes. இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேவா? ஸோ இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறீங்க? அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டன்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். சப்மிட். பயன்படுத்துதல். ஓகே. புரிதல். ஓகே. நினைவில் கொள்ளுதல். ஓகே. மாணவர்களின் வேறுபடுத்தும். ஓகே. திறன். ஓகே. மாணவர்கள் தகவலை. ஓகே. பயன்படுத்தும் திறன். ஓகே. மாணவர்கள் கருத்துக்களை. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே. விளக்கும் திறன். ஓகே. மாணவர்கள் நினைவுபடுத்தும். ஓகே. ஓகே. நினைவு கூறவும். ஓகே. படுத்தவும். விளக்கவும் அல்லது விளக்கம். ஓகே. செயல்படுத்தும் ஆய்வக முறை. தொழில்நுட்பம். இது பாருங்க. இதுல வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு. சரிதா? இது வந்து நீங்க என்ன பண்ணலாம்? விளக்க காட்சி.
அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு இட்டு வந்து வந்திருக்கு. ஸோ டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு சப்மிட். அடுத்தது விளக்கம். இங்கே பாருங்க லத்துன்னு இருக்கு. டெலீட் பண்ணிட்டு திரும்ப வர பார்க்கலாம். கருத்தரங்கு. ஓகே, முன்னாடினா புரியுதா நம்ம என்ன பண்றோம்ட்டு? புரியுது சார். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதையும் செக் பண்ணிடுங்க. மாணவர்களுக்கான வழிகாட்டுதல். ஓகே. விளைவு அடிப்படையிலான கல்வியை OBE சிறப்பாக செயல்படுத்த மாணவர்கள் சமமான. ஓகே. பொறுப்பை ஏற்க வேண்டும். விளைவு அடிப்படையிலான கல்வி OBE அமைப்பில் உள்ள மாணவர்களுக்கான சில பொறுப்புகள் பின்வருமாறு. ஓகே, இப்போ எல்லாமே வந்து ஓகே கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஓகே அப்படின்னா சப்மிட் பண்ணிடலாம். சார் நெக்ஸ்ட் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து பாருங்க, இது வந்து ரெண்டும் வந்து ஒரே பாக்ஸில் வரைஞ்சிடலாம். ஆனால் ரெண்டாக வரைஞ்சிருக்காங்க. கரெக்டா? இந்த இதுலேயும் பாருங்க நம்பர், இது வந்து ஒரே இதாக வந்து வரையலாம். இதுலேயும் ஒரே பாக்ஸாக வந்து வரைஞ்சிடலாம். ஆனால் எல்லாம் ரெண்டாக வரைஞ்சிருக்கு. இது ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ரிஜெக்ஷன் போட்டிருக்கேன், ஆனாலும் திரும்ப அப்படியே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப இதில் கமெண்ட் வந்து கொடுத்துருங்க. கீழே வந்து QA கமெண்ட் இருக்கும். இதை கொடுத்து என்ன பண்ணுங்க, ராங் annotation again, please do the rework. இது போட்டு என்ன பண்ணுங்க, ஃபெயில் கொடுத்துருங்க. ஓகேவா? பாஸ் கொடுக்க கூடாது, ஃபெயில் கொடுக்கணும். இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஹலோ ஹலோ, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்தா சார் ரிஜெக்ஷன் கொடுக்கணும்? உங்க வாய்ஸ் ஒழுங்கா கேட்கல. ஹலோ சார், இப்போ கேட்குதுங்களா? இப்போ கேட்குது, சொல்லுங்க. சார் எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருந்தால் அவங்கள வந்துட்டு அந்த ஒர்க்கை ரீடோ பண்ண வைக்கணும் சார்? இந்த இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து பார்த்த உடனே இது வந்து பண்ண முடியாது அப்படின்னு ரீவர்க் பண்ணல. அதாவது ஒரு சில இடத்துல ஆமா நீங்க ஜூம் பண்ணி பார்க்கும்போது சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்காக தான் இருக்கும். மைனர் மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா நீங்களே வந்து ஓகே இது வந்து ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான், ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். இப்போ நான் வந்து காட்டின ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டெலீட் பண்ணிட்டு திரும்ப தான் வரையணும். கரெக்டா? ஆமா ஏன்னா சார். ஒவ்வொரு லைனுக்கும் வந்து 2 பாக்ஸாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம ரீவர்க் தான் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம QC-யா உட்காந்து ரீவர்க் பண்ண வேண்டாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ரிஜெக்ட் போட்டு விட்டுருங்க. ஓகேங்க சார். புரிஞ்சதில்ல அப்படின்ட்டு? புரிஞ்சுதுங்க சார். அவ்வளோதான். இது வந்து பாருங்க, இது செக் பண்ணி பார்க்கலாம். அட்டவணை 21 ஓகே. இது ஓகே. வகை ஓகே. 16, 17, 18 ஓகே. மில்லியன் ஐ மீன் இந்த செக் பண்ணும்போது வந்து அந்த QA பாக்ஸை சுற்றி அந்த QA அந்த அந்த பாக்ஸ் நேம் வரும் உங்களுக்கு. கரெக்டா?
இந்த மாதிரி OCR 1 ரெக்டாங்கிள் இந்த மாதிரி வர வேண்டாம் அப்படின்னா மேலே வந்து பாருங்க ஏபிசின்னு ஒன்று இருக்கும் அந்த சேவ் ஆப்ஷனுக்கு பக்கத்தில். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஒரு நேரம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம் எல்லாம் போயிடும். இன்னும் ஈஸியாக நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஒரு சிலது வந்து 2 பாக்ஸ் வந்து பக்கத்தில் இருக்கும், ஆனால் அந்த நேம் வந்து மறைச்சிடும். இதெல்லாம் வந்து பாருங்க இப்போ இதில் இப்படி இருக்குன்னா உங்களுக்கு ஜூம் பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஏபிசி வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இது வந்து ஒரு நேரம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த வேர்ட்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா? ஸோ பணச்சந்தை, அழைப்பு பணச்சந்தை. ஓகே, ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுங்க, அதே மாதிரி தப்பாக ரீட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம கியூசியாக செக் பண்ணும்போது வந்து நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க ஒர்க்கை முடிக்க முடிக்க நமக்கு ஃபைல் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா இப்போ கியூசி வந்து 5 பேர் தான் இருக்கீங்க, ஆனால் ஆனோடேட்டர் வந்து கிட்டத்தட்ட 30 பேர் இருக்காங்க இப்போ. ஓகேவா? அப்போ 30 பேரோட ஃபைலும் வந்து நம்ம 5 பேர் வந்து கியூசி செக் பண்ண போகிறோம். அப்போது நம்ம வந்து ஸ்லோவாக பண்ணோம் அப்படின்னா ஒர்க் வந்து பின்னாடி வந்து பெண்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதனால ஒரு பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள், ஸ்பீடாக ரீட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் போயிடுங்க. ஓகேவா? இது எல்லாமே ஓகே. ஓகே, இது எல்லாம் ஓகே அப்படின்னா பாஸ். ஜூம் பண்ணி பார்த்தா 2ஆக தான் இருக்குது, தனியாக தான் இருக்குது, ப்ராப்ளம் இல்லை. இது கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஆமாம், இது டிசம்பர் பொதுத்துறை முறைசாரா தொழிலாளர்கள் பொதுத்துறை ஊழியர்கள் 0.2 0.0 முறைசாரா தனியார் துறை ஊழியர்கள். இது கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க, இவ்வளோ லூஸாக வேண்டாம். பாக்ஸ் வந்து கொஞ்சம் பண்ணிக்கணும். இதுவும் அது மாதிரி தான். தொழிலாளர்கள் ஆண்டு சராசரி மாற்றம் பர்சன்டேஜ் பொதுத்துறை ஊழியர்கள் 3.9 0.0 முறைசாரா தனியார் துறை ஊழியர்கள் 7.9 9.2. ஓகே, எல்லாம் கரெக்ட். லக்ஷ்மி பண்றா. ஜேம்ஸ், நீங்க தானே பண்றீங்க இது, அந்த சகுந்தலா ஐடி? ஜேம்ஸ் இருக்கீங்களா? இந்த ஃபைல் நீங்க தானே பண்ணிருக்கீங்க? ஓகே, ஸோ ஃபைல் வந்து ஓகே கரெக்டு, ஆனால் கொஞ்சம் வந்து அந்த பாக்ஸ் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது, கொஞ்சம் ஒட்டி வச்சிடலாம். கொஞ்சம் இதெல்லாம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் ஓகே, அதனால பாஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு ஒர்க்கு நீங்கள் எடுக்கும்போது இதில் கீழே வந்து டைம் ஓடும். ஓகேவா? 99 hours 59 minutes. இதில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, எவ்வளோ நேரத்தில் வந்து முடிக்கிறீங்க அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நான் கரெக்டாக 100 இருக்கும்போது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 13 நேரடி முதலீடு
பங்கு மூலதனம் மற்றும் முதலீட்டு நிதி பங்குகள், படுகடல் கருவிகள், okay. முதலீட்டு சொத்து பட்டியல், பங்கு மூலதனம் மற்றும் முதலீட்டு நிதி பங்குகள், படுகடல், ஓகே ஓகே, புதிய அரசாங்கம், ஓகே, 19 இந்த பாருங்க, இதுல ஆ போடுறதுக்கு பதிலா 9ன்னு போட்டு வச்சிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நம்ம சின்ன மிஸ்டேக் தான், சரியா? சின்ன மிஸ்டேக், அதனால நம்ம என்ன பண்ணிடலாம், இது போட்டு என்ன பண்ணிடலாம், சப்மிட். இதுல பாருங்க காலன்னு இருக்கு, இங்க ல தான் இருக்கு, தெரியுதா? ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு கால இறுதியில் உள்ள நிலைமை. ஓகே, நெக்ஸ்ட் 2019. இங்க பாருங்க ஆ இருக்கு, ஆனா இங்க அட்டுன்னு போட்டு வச்சிருக்காங்க, ப்ராக்கெட். அப்போது சொத்துக்கள் லன்னு எக்ஸ்ட்ரா வரவே இல்லை, இல்ல பொறுப்புகள், ஓகே, பொறுப்புகள், okay. சொத்துக்கள், ஓகே, இதெல்லாம் ஓகே. நான் இப்போ பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்ணது 100 ஹவர்ஸ்ல கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணேன். நான் முடிச்சது 99 ஹவர்ஸ் 57 மினிட்ஸ். அப்போ எனக்கு எடுத்துக்கிற டைம் 3 மினிட்ஸ். ஓகேவா? ஸோ நீங்கள் கரெக்டாக வந்து பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் போனால் 4 மினிட்ஸ் தான். ஸோ இவ்வளோதான். இவ்வளோத்துக்குள்ளே வந்து ஒரு ஃபைல் வந்து நீங்கள் முடிச்சிடலாம். திரும்ப பாருங்க, இப்போ 99.59ல ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் வந்து அப்படியே தப்பு, தெரியுதா? இதெல்லாம் வந்து ஒரே பாக்ஸில் வரையணும். 1 2 3, இந்த 3 பாக்ஸுமே ஒரே இதில் வரையணும். அது ஜேம்ஸ். ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் வந்து நம்ம சரி ஒரே லைனில் இருந்துச்சுன்னா நம்ம ஒரே இதாகவே எடுத்துடலாம். அதனால இப்போ இது மட்டும் தான் மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி வரையணும். நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணிட்டு பேரளவு தொகை ஆண்டின் இறுதியில் வெளிநன்று. ஓகே, 1 box. This is something எடுத்துக்காட்டவில்லை. இப்போ என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம். 2022 2021 சொத்துக்கள், பொறுப்புகள், கருத்து தொகை 0, சொத்துக்கள் 0, பொறுப்புகள் 0, கருத்து தொகை 0, 197002 554 கரெக்டாக நம்பர் 23 மொத்தம் செலாவணி
வெளிநாட்டு முன்னோக்கிய பரிமாற்றங்கள் நாணய பரஸ்பரம். ஓகே, எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு வந்து டைம் பாருங்கள், அதே தான் 99.57. அப்போது இதுவும் வந்து நான் கரெக்ஷன் செக் பண்ணியுமே, நான் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணியுமே என்ன இருக்குது, 3 நிமிஷத்தில் முடிச்சிருச்சு. சரியா? அப்போது பாஸ். இதில் எதுவும் டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் ஒரு டவுட் இருக்கு சார். அந்த சைட்ல அந்த OCR 1 ரெக்டாங்கிள் அப்படின்னு நம்ம செக் பண்றோம்ல சார், ஆமாம். அந்த ரெக்டாங்கிள் 5, 6, 7, 8 அப்படின்னு கண்டினியூஸா வருதுல்ல சார், அதுல திடீர்னு ஒரு நம்பர் மிஸ் ஆனா பிரச்சனை இல்லைங்க சார்? இல்லை, அது வந்து எப்படின்னா ஒரு ஒரு சில நேரம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வரையறேன் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பாக்ஸ் வந்து வரைஞ்சிட்டேன். சரியா? ஓகே. இப்போ பாக்ஸ் வரைஞ்சா பாருங்க 1, 2, 3ன்னு இருக்கு. இப்போ நான் வந்து செகண்ட் நம்பரை வந்து நான் டெலீட் பண்ணிட்டேன். அப்போ இங்கே 1, 3 தான் இருக்கு. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அப்போ ஓகேங்க சார். ஏன்னா நம்ம இப்போ ஒரு சில நேரம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, யாராவது தப்பா வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மிச்சம் இருக்கிற பாக்ஸ் எல்லாம் அந்த ஒரு பாக்ஸ் தப்பா இருக்கேன்னு அதை டெலீட் பண்ணிருப்பாங்க. அப்போ 1, 3, 4, 5, 6, 7, 8ன்னு போயிட்டு இருக்கும். அப்போ 2 வந்து நீங்க எங்கன்னு தேட வேண்டாம். ஓகேவா? நமக்கு நம்ம ஃபோக்கஸ் டெக்ஸ்ட் இருக்கா, அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி பாக்ஸ் வரைஞ்சிருக்காங்களா, அந்த பாக்ஸில் உள்ள கண்டென்ட் வந்து கரெக்டாக இருக்கா. ஓகே ஓகே சார். ஸோ இந்த இதோட நேம் எல்லாம் வந்து நீங்கள் மென்ஷனே பண்ண வேண்டாம், எங்கேயும் யோசிக்கவே வேண்டாம். ஓகேவா? ஓகே ஓகே சார். ஓகே. இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு ஃபைலாக வந்து செக் பண்ணி சப்மிட் பண்ணணும். புரிஞ்சதெல்லாம் எப்படி பண்ணணுன்ட்டு? யாருக்கும் எதுவும் டவுட் இருக்கா இல்லை? ஓகே, இதெல்லாம் நம்பர்லாம் கரெக்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது சிம்பிள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு சில நேரம் வந்து கமா வந்து டாட்டா எடுத்துக்கும், டாட் வந்து கமாவா எடுத்துக்கும். அது வந்து ஒரு நேரம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபைல் வந்து செக் பண்ணியாச்சு. மோகன் இருக்கீங்கல்ல? ஓகே, ஃபைல் வந்து கரெக்டாக இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து டைரெக்டாக பாஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து QC செக் பண்ணணும். ஓகேவா? QC வந்து ரொம்ப ஈஸியான ஒர்க்கு. நிறையா மிஸ்டேக் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்ககிட்டே வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறீங்க. சின்ன சின்ன மிஸ்டேக்குன்னா நம்மளே வந்து சப்மிட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதுன்னா நம்ம ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். யாருக்கெல்லாம் ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஐ அம் ஓகே வித். ஓகே, சரி. ஓகே, ஃப்ரீலான்சர் நீங்கள் அந்த குரூப்லேயே வந்து யாரெல்லாம் வந்து ஓகேவோ சொல்லிடுங்க. நான் வந்து ஐடி கொடுத்துட்றேன். சிராஜ், you can discuss with your team and let me know. You can let Shweta know so that she can convey me. Okay? Okay. Okay, thank you, sir. இந்த மாதிரி வந்து ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ எதுவும் டவுட் இல்லை அப்படின்னா மீட்டிங் முடிச்சுக்கலாம். ஓகே, லீவ் ஆகிக்குங்க. Okay, sir. Okay. ஓகே.